சார் இப்போ இந்த பிரச்சனை நடந்து 2 நாள் ஆகுது சார். இப்போ வரைக்கும் அக்யூஸ்ட் அவங்களால கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ண முடியல. யார் அக்யூஸ்ட்னு இது வரைக்கும் அவங்களால வந்து கரெக்டாக சொல்ல முடியல. இதுக்கு எந்த லெவலில் போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் அவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க போறப்ப அந்த கம்ப்ளைண்ட் அவங்க கரெக்டாக விசாரிச்சிருந்தாலும் இல்லை, குறைஞ்சபட்சம் ஒரு பிசி அனுப்பிச்சிருந்தா கூட குறைஞ்சபட்சம் ஒரு பிசி அனுப்பிச்சிருந்தா கூட இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது. உன் பொண்ணு ஓடி, ஒரு மைனர் பொண்ணு எப்படி ஓடி போன ஒரு போலீஸ் அதிகாரி இல்லாமல் இப்படி பேசுவாங்க? ஒரு மைனர் பொண்ணு 16 வயசு உள்ள பொண்ணு ஓடி போயிருக்குன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை அழிச்சு முக்கால்வாசி இந்த பிரச்சனை காரணமே போலீஸோட அஜாக்கிரதனால தான் இவ்வளவு பெரிய உயிரிழப்பு வந்து நடந்திருக்கு. இப்போ நாங்க சொல்றது முக்கியம், மினிமம் நாங்க நிவாரணம் அதுதான். அடுத்து அக்யூஸ்ட் யாரையும் இவங்க கண்டுபிடிக்காம 2 நாளா எங்களை போய் நீ அங்கே போவாதீங்க இங்கே போவாதீங்க போனா என்னதான் பண்ணுவாங்க இந்த மக்கள்? சொல்லுங்க. இந்த மக்களுக்கு என்னதான் வழி இருக்கு? 2 நாளா இந்த அரசாங்கம் சொல்றதையும் இந்த கவர்மெண்ட் சொல்றதையும் போலீஸ் சொல்றதையும் கேட்டு தான் வளைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னைக்கு 2வது நாள் கடந்து போயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் எங்களை தான் அடக்கிறாங்களே தவிர வந்து அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கோ அந்த குடும்பத்துக்கோ எந்த விதமான ஒரு சொல்யூஷன் இன்னைக்கு வரைக்கும் இந்த அரசாங்கமோ இந்த கவர்மெண்டோ எதுவுமே இப்போ வரைக்கும் அவங்களால தர முடியல. இது எங்க போகுதுன்னு தெரியல. யாரு வந்து பாத்துருக்கீங்க இது வரைக்கும் இவ்வளவு பெரிய சென்சிட்டிவ் ஆகுது? யார் வந்து இதுதான் நாங்க ஏதாவது ஒரு சமூகம் சார்ந்து செய்யறோமா இல்ல ஒரு மதம் சார்ந்து செய்யறோமா? 18 ஜாதிகாரங்க நிக்கிறாங்க, எல்லா ஊரும் சேர்ந்து தான் அதை பண்ணிட்டு இருக்கோம். இது எங்க நோக்கி போயிட்டு இருக்குன்னு தெரியல. ஒரு விசாரணை ஒன்று கொடுக்குறாங்க. இது நடந்துட்டு இருக்கப்ப இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்ப காவல்துறை இருக்கவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். சுத்தி இது வரைக்கும் 5 ரேப் கேஸ் நடந்திருக்குன்றது காவல்துறை அது ஒரு கன்சிடரேஷன் பண்ணியாவது ஒரு ஆள் அனுப்பிச்சிருக்கலாம். ஊர் மக்கள் நைட்டு ஃபுல்லா தூங்காம தேடலாம், போலீஸ் ஒரு ஆள் வந்து தேடல. இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனை கேட்டாது. அது கூட அடுத்து அவன் கொடுத்த பதில் உன் பொண்ணு ஓடி போயிருக்கும் போய் பாரு. 16 வயசு போட்டு பொண்ணு ஓடி போற பொண்ணையாது எங்க போயிட்டு இருக்குன்னே தெரியல. நாங்க சொல்றது நீங்க எதுவும் கொடுக்க வேணாம். அக்யூஸ்ட் ஃபர்ஸ்ட் கையில் எடு, அக்யூஸ்ட் ஃபர்ஸ்ட் ரிமைண்ட் பண்ணு, அக்யூஸ்ட் யாருன்றத ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபை பண்ணு. இதை தான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். இதை விட்டுட்டு எங்களை அரெஸ்ட் பண்றதுல தள்ளுறதுலாம் நிக்கிறாங்க. இது என்னன்னு பார்க்க முடியாது. என் பேர் நந்தா, நான் சிவகங்கை மாவட்டத்துல இருந்து வந்திருக்கேன். பொண்ணுக்கு சொந்தக்காரங்க, அமைப்புல சொந்தக்காரங்க சார் தாங்க பாக்குறாங்க. நாளைக்கு ரேப் நடந்தாலும் காவல்துறை, நாளைக்கு ரேப் நடந்தாலும் காவல்துறை இதே தான் பண்ணும். இந்த கூட்டத்தை கலைக்கணும். ஏன்னா எலெக்ஷன் நடக்க போது அதனால கூட்டத்தை கலைக்கணும். இந்த ஆட்சி கெட்ட பேர் கூட அந்த நோக்கத்தில் மட்டும் தான் காவல்துறை செயல்படுது. அந்த அம்மாவை பணியிட நீக்கம் பண்ணிருக்காங்க. நிரந்தர பணியிட நீக்கமா தற்காலிக சஸ்பெண்ட் பண்ண நாங்க நீங்க போராடல. நிரந்தர பணியிட நீக்கம் பண்ணணும். சும்மா இது சும்மா நீ வேற மாவட்டத்தில் போய் நீ வேலை பாருமா நீ பண்ணல, அதுக்கு இங்க வேலை இல்ல. நிரந்தர பணியிட நீக்கம், தற்காலிக எல்லாம் வேலை இல்ல. அந்த அம்மாவோட பொண்ணு உயிர் போயிட்டு